இங்கேருந்து போனவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணியோ லெட்ரு போட்டோ பிளெஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. உங்கள் தங்கச்சி மட்டும்தான் இடம் மாறினதுலேருந்து கான்டாக்ட் பண்ணவே இல்லை. நீங்களும் விடாமல் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் நோ இன்ஃபர்மேஷன். இதுக்கெல்லாம் காரணம் அவள் உங்கள் மேலே வச்சிருக்கிற வெறுப்பாக தான் இருக்கணும். அவள் எங்கே இருந்தாலும் உங்களை சந்திக்கக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் பையன் மேலேயே கை வைக்கிறியாடி? இப்ப பப்ளிக்கா உனக்கு நடக்க போறத பார்த்து உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் என் மேல இருக்கிற பையன் சாகர வரைக்கும் இருக்கணும். எனக்கு மட்டும் இல்ல, என் பையன் பேரன் யார் வந்தாலும் பயப்படும். ஆமா, அடிக்கிறவங்களை பார்த்தா பயப்படுவோம். தப்பு பண்றவனுக்கு அதிகாரம் இருந்தா அதை தட்டி கேட்க மாட்டோம். அவனுக்கு சலாம் போடுவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாதுடா லுச்சா. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா கொழுப்பு திமிரு அதிகாரம் எல்லாம் எங்க காட்டுறா? ஈஸ்வரமூர்த்தினா என்ன கொம்ப முளைச்சிருக்கு. உன் கொம்ப நீயே உடைச்சுக்க, இல்ல நான் உடைப்பேன். உன்னை வான் பண்றேன். தப்பு பண்றடா, தப்பு பண்ற. ஹேய், என்ன பயம் காட்டுறியா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு பயமே இல்லடா. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் தான் தெரியல, பயம். பயம்னா என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நீ தான் எல்லாருக்கும் பயம் காட்டுறியாமே. எங்க பயம் காட்டு, காட்டுறா, காட்டு. என்னடா பயம் காட்டுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போறேன். உனக்கு இன்னும் 2 நாள்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றடா. டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி என்ன தண்ணி தெளிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவா உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா தேடி போறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போறதுக்கு முன்னாடி உன்னை குதறிட்டு தாண்டா போவேன். ஆயுசு பூரா உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கு நீ என்ன என் வைஃபா இல்ல கீப்பா? இனிமே உன் கதை முடிஞ்சு போச்சு. டேய், இத்தனை வருஷமா இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் நடுங்க வச்சல, இப்போ அந்த பயம் நான் என்னன்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் 10 நிமிஷத்துல உன் கை கால் எப்படி நடுங்க போகுதுன்னு பாரு. எப்படி அடங்க போறேன்னு மட்டும் பாரு. போட. உன்னை கவனிச்சுக்கிறடா. எப்ப சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறீங்க? வெறும் கவர் மட்டும் தான் இருக்கு, உள்ள எதுவும் இல்ல. எனக்கு பயம் காட்டுறானா? அதுவும் 10 நிமிஷத்துல? ஏய், எப்படா பயமுறுத்துவான்? பூச்சாண்டின்னு சொன்னதும் பயப்படுறது நீங்க என்ன பச்சை புள்ளையா? புள்ள. ஹலோ. டேய் ராஜா, நீ ஹாஸ்பிடல்ல தானே இருக்க? இல்ல, நல்ல ஃபாரின் ஃபிகரோட பப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பப்பா? ஐயே, நீ நினைக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்டவே இல்ல. பப்புக்கு எதுக்குடா போன? என் நிலைமையை பார்த்துட்டு தானே போனீங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கேக்குறீங்க. அது இல்லடா, நீ எப்படி இருக்கேன்னு கேக்கதான். அப்பா ஏன்பா ஒரே டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? நானா? சே, சும்மா நீ உடம்பு பாத்துக்க. ஓகேப்பா. ஓகே. ஹலோ. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. டேய், இவன் யாரா எனக்கு டைம் செட் பண்றான்? ஏய் குழந்தை, உனக்கு ஏன் வேர்க்குது? உங்களுக்கு கூட தான் வேர்க்குது. ஏய், இந்த பயம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்டா? எப்படி வருங்கிற டவுட்லயே பயம் ஸ்டார்ட் ஆகும். எங்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஏய், டைம்னு டென்ஷன் பண்ணாதீங்கடா. ஐயா, கொசு மருந்து அடிக்கிறாங்க ஐயா.
டேய் ஏசி ஆன் பண்றேன். ஏசி ஏற்கனவே போட்டு தான் இருக்கு. இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்னாச்சு என்னாச்சு? ஏய் யாரா அவன்? யாரு? பயம் என்னன்னு காட்டுறேன்னு சின்ன பிள்ளை தரமா கிளாஸ் உடைச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல என்னமோ பண்ணியிருக்கான். ஏதோ செஞ்சிருக்கான். செஞ்சு ஹலோ. இந்த உலகத்திலே தான் சாவு மூலத்தை தானே கேட்கிற முத ஆள் நீதான்டா. நீ கொஞ்சம் கொஞ்சமா சாவணும். நான் போட்டு இருக்கிறது விஷ ஊசி, ஸ்லோ பாய்சன். ஸ்லோ. இன்னும் 12 மணி நேரத்துல உன் உடம்பு ஃபுல்லா பரவி ஒவ்வொரு பாட்டா டேமேஜ் ஆயிட்டே போகும். அதுக்கப்புறம் சங்குதான், சிட்டி ஃபுல்லா சரவடி தான். அவனை மரியாதையா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா, நீ சாவறதுக்கு முன்னாடி அந்த பாய்சனுக்கு மாத்து மருந்து நான் கொடுக்குறேன். நான் செத்தாலும் நீ சொன்னதை செய்ய மாட்டேன்டா. செயலனை தாண்டி நீ செத்துருவ. புரியாம உல்டாவா பேசுற ராஸ்கல். நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரம் சொல்லி தொலைடா. நெக்ஸ்ட் கால்ல சொல்றேன்.